அன்பிற்கினிய சகோதரர்களுக்கு தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக தமிழகத்தின் மீது மத்திய அரசாங்கத்தால் இந்தி என்கிற ஒரு மிகப்பெரிய நோய் பரப்பப்படுகிறது. 1938களில் அன்றைக்கு சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் இந்த நோயை, இந்த வைரஸை தமிழ்நாட்டுக்குள்ளே அறிமுகம் செய்வதிலே வெற்றி பெற்றார். ஏப்ரல் 21 1938 தான் பள்ளிக்கூடங்களிலே இந்தி கட்டாயம் என்கிற சட்டத்தை அவர் இங்கே கொண்டு வந்தார். 37களிலே இந்தியை நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி அப்பொழுதே இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியது. ஆனால் 38 ஏப்ரல் 21 தான் ராஜாஜி அதை சட்டமாக்கினார். இன்றைக்கு 87 ஆண்டு காலமாக அந்த வைரஸை, அந்த நோயை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டத்தை தமிழக மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 1938 தொடங்கி 48, 50, பின்னாலே 1965, அப்புறம் 1985 என்று தொடர்ச்சியான போராட்டங்களை நாம் முன்னெடுத்து வருகிறோம். மத்தியில் எந்த அரசாங்கம் ஆண்டாலும் சரி, அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், எல்லா அரசுகளுமே அந்த காய்ந்து போன, இத்துப்போன அந்த மொழியை நம் மீது புகுத்தியே தீர்வோம் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மொழி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைநகர் சென்னையிலே நடத்த இருக்கிறது. வர இருக்கிற ஏப்ரல் 21 எந்த ராஜாஜி ஏப்ரல் 21, 1938 இந்தி கட்டாய பாடம் என்று அறிவித்தாரோ, அதனுடைய 87வது ஆண்டு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வை சென்னையிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாலே நடத்த இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு தலைவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்கிறார்கள். அதேபோல் 1985 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கல்லூரிகளிலே தொடங்கிய மாணவர் தலைவர்கள், இன்றைக்கு பெரிய தலைவர்களாக இருப்பவர்கள், அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள், தொழிலதிபர்களாக இருப்பவர்கள், இவர்கள்தான் அன்றைக்கு 85 அந்த போராட்டத்தை, 3ஆம் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டிலே தொடங்கினார்கள். இவர்கள் எல்லோரையும் அழைத்து இவர்களை கௌரவிக்கிற விதமாக, அதேபோல் 65, 85 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் குடும்பங்களை கௌரவிக்கிற விதமாக ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சியை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழை நேசிக்கிற சமூகம், மாணவர் சமூகம், இளைஞர் சமூகம், மகளிர் சமூகம், நீங்கள் அத்தனை பேரும் பெருந்திரளாக இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே அன்போடு வேண்டுகிறேன். வணக்கம்.